ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 27 नवंबर 2024। साक्षीपन की राखी सदैव बंधी हुई हो तो सर्विस की सफलता बहुत जल्दी निकलेगी। இன்றைக்கு பாபா நமக்கு வெற்றி அடைவதற்கான வழியாக என்ன சொல்றார் அப்படின்னா, சாட்சி நிலை என்ற ராக்கியை சதா நீங்கள் அணிந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சேவையில் வெற்றி மிக சீக்கிரமாக கிடைத்துவிடும். சேவையில வெற்றி அடையறதுக்கு பாபா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யுக்தி என்ன? சாட்சி நிலை என்பது ஒரு ராக்கி போல அப்படின்னு வச்சுக்கோங்கன்ற. எப்படி பாபா நம்ம கயிற்றுல ராக்கி கயிறு கட்டி விட்டார்னா நாம நீண்ட நாளைக்கு அதை கழற்றுவதே கிடையாது. அதை எப்பவுமே நம்ம கையில வச்சிருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு ராக்கி கயிறு. ஒரு பக்கம் ராக்கி அப்படின்றது ரக்ஷா இல்லையா, நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப சாட்சி நிலை நம்மை பாதுகாக்கக்கூடிய விஷயம். சேவையில கூட பாபா சொல்றாரு, சாட்சி நிலையில நீங்க இருங்க, அப்ப வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்றாரு. अभी जिस कर्तव्य में मास लगता है उस कर्तव्य में 1 घंटा भी नहीं लगेगा। மிகவும் ஆச்சரியகரமான ஒரு விஷயத்தை பாபா இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, புரிய வைக்கிறார். என்னன்னா, இப்பொழுது எந்த ஒரு சேவைக்காக அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காக 1 மாதம் ஆகிறதோ அந்த விஷயத்தை முடிப்பதற்கு உங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கூட தேவைப்படாது. 1 மணி நேரத்திற்குள்ளேயே அது முடிந்துவிடும். ஆனா அதுக்கு நாம என்ன பண்ணணும்? சாட்சி நிலை என்ற ராக்கியை சதா அணிஞ்சிருக்கணும். சேவையில கூட நடக்கக்கூடிய விஷயங்களை சாட்சியாக, பார்வையாளராக நம்ம பார்க்கிற மனநிலையை உருவாக்கிக்க சொல்றாரு. तो जैसे औरों को प्यूरिटी की राखी बांधते हो ऐसे स्वयं को साक्षीपन की राखी बांध लो। जितना साक्षी रहेंगे उतना सफलता मूर्त और साक्षात मूर्त बनेंगे। எப்படி மற்றவர்களுக்கு ராக்கி அணிவிக்கும் போது தூய்மைக்கான ராக்கி இது, தூய்மைக்கான ரக்ஷை இது, தூய்மையாக இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ராக்கியை அணிவிப்போமோ, அதே போல பாபா சொல்றாரு, தனக்குத்தானே நாம் இது கையில கட்டிக்கக்கூடிய கங்கணம் கிடையாது, நாம மனசுல உருவாக்கக்கூடிய திட சங்கல்பம் என்ற கங்கணம் ராக்கி. அதாவது என்னன்னா, நான் சதா சாட்சி நிலையில் இருப்பேன், ஒரு பார்வையாளர் நிலையில் இருப்பேன் அப்படின்ற கங்கணத்தை தனக்குள்ளே கட்டிக்கோங்க, அந்த ஒரு ராக்கியை அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். இதுல 2 விஷயங்கள் என்ன நமக்கு லாபம் கிடைக்கும்னா, சேவையில வெற்றி கிடைப்பதோடு மட்டும் இல்லாம பாபா சொல்றாரு, சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள், காட்சி காட்டக்கூடிய மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்றாரு. 2வது சாட்சாத் மூரத்து பனேங்கே. அதாவது நம்மை பார்த்தாலே அவர்களுக்கு சாட்சாத் நேரடியா அந்த ஒரு மூர்த்தியை பார்க்கறது போல, ஒரு விக்கிரகத்தை பார்ப்பது போல, அது போல அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சாட்சி நிலைக்கு நீங்க போயிடுங்க என்று பாபா சொல்றார். இன்னொரு விஷயம், சாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அது கூடயே பாபா பல அவ்யக்த முறையில சொல்லக்கூடிய வேறொரு விஷயம் என்னன்னா, சாட்சி என்பதோடு சாத்தி, அதாவது யாருடைய துணைவராக பாபா சர்வசக்திமான் அப்பா இருக்காரோ அவர்கள் சாட்சி நிலையில இருப்பார்கள். சாட்சி நிலையில இருப்பவர்கள் சர்வசக்திமான் தந்தையை துணைவராக வைத்திருப்பார்கள். இந்த 2 விஷயத்தையும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நாம வெற்றி மூர்த்தியா ஆக முடியும், தரிசனம் காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.